ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டைம் லைனை பற்றி பார்க்க போகிறோம். டேட்டுன்ற ஒரு காலம் இருந்தால் தான் டைம் லைன் வேலை செய்யும். ஓகே, அதே மாதிரி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் போயிட்டு டைம் லைன் அழுத்தினா வேலை செய்யாது. அதே மாதிரி டேபிள் அழுத்தி டேபிளாக மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி நான் டைம் லைன் கொடுத்தாலும் என்ன செய்யாது, வேலை செய்யாது. அப்போது டைம் லைனுக்கு என்ன பிடிக்கும்? பியோர் டேபிள்னால் ரொம்ப பிடிக்கும். டைம் லைன் வந்து பியோர் டேபிள் பண்ணால் தான் வேலை செய்யும். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், பியோர் டேபிள் ஆக்கி வச்சுக்கிறேன். அதுவும் டேட்டோட எனேபிள்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராடக்ட்ஸ் நேம் எல்லாம் போட்டாச்சு, டோட்டல் ஏதாவது சும்மா கொடுத்து வச்சுக்கிறேன் நான். ஓகே, ப்ளஸ் 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 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது டைம் லைன் போட்டு பார்க்கலாமா? இன்சர்ட் டேப்பில் டைம் லைன் இருக்குது, அதை கொடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள், டேட் வந்தாச்சு. நம்மளுக்கு டேட்டை கொடுத்துட்டு ஓகே எழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஜனவரியில் எவ்வளோ சேல்ஸ், பிப்ரவரியில் எவ்வளோ சேல்ஸ், மார்ச்சில் எவ்வளோ சேல்ஸ் அப்படின்னு தனித்தனியாக நம்ம பார்த்துக்கலாம். இதுக்காக தான் வந்து டைம் லைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பிப்ரவரி மார்ச் ஒன்றா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.